1, 2, 3, come on. வெல்கம் டு பார்பிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எறா ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணுறதுனா ப்ரானோட க்ளீனிங் ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ப்ரான் இதில் வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், எறா வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவ்வளோதான். எறா க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸி. இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும். இதை இப்படி பிடிச்சி எடுத்தனாலே இது வந்துடும். இப்போ பாருங்கள், இன்னொன்று காமிக்கிறேன். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி ஓப்பன் பண்ணால் இங்கே தலை வரும். இந்த இடத்துல இப்படி பிடிச்சி இப்படி எடுத்திங்கன்னா தலை வந்துடும். இந்த உள்ளே இருக்கிறது பிளாக்காக இருக்கிறது இப்படி எடுத்திங்கன்னா அதுவும் வந்துடும். அதுக்கப்புறம் பின்னாடி வால் சைடு இந்த முனையில் நடுவில் பிடிக்காதீங்க, சதை. இது பாருங்கள், இப்படி நல்லா ஒரு கட்டை விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இப்படி இப்போ ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா அதே மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே மிடில் வந்து இந்த தோல் அப்படியே உரிச்சு எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். இதோ க்ளீன் ஆகிடுச்சு. இருக்குது ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது பாருங்க, ப்ரெஸ் பண்ணி இந்த பிளாக் கலரில் இது இருக்கும், இது வந்துடும். அப்படி பின்னாடி ரிவர்ஸில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் இந்த பாருங்க குடல் வந்துச்சு. பின்னாடி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் க்ளீனாக எடுத்துடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை. வாங்கிட்டு வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எல்லாமே பெரிய இறனாலும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது ஒரு 2-3 வாட்டி அலசிடலாம். எறா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். தண்ணி இந்த மாதிரி குடிச்சு வச்சுக்கோங்க. கால் போட்டுருக்கேன். இதில் வந்து இப்போ இந்த உப்பும் மஞ்சள் தூளும் இதில் போட்டு அலசி எடுக்கலாம். தூள் உப்பு இருந்தால் நீங்கள் இதுக்கு கல் உப்பு வேணும் அவசியம் இல்லை, தூள் உப்பே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு இப்படி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்ல தண்ணியில் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி இன்னொரு தண்ணியில் இதே மாதிரி போட்டு அலசி வச்சுக்கலாம். ப்ரான் க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று. நீங்கள் இதை வந்து கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தோம்னா இதே மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஆகிடும். ஸோ மறக்காமல் பார்பிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். See you, tata, bye bye.